வணக்கம். கேரளாவில் பாலியல் விஷயங்கள் திரைத்துறையில மிக பரவலான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அந்த ஹேமா கமிட்டி அப்படின்னு அமைச்சிருக்கிறது தகவல்களை கொட்டி தீக்குது. அப்படி அப்படி ஒரு விஷயம் இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் திரையுலகத்திலையும் அப்படி ஒரு ஹேமா கமிட்டி அல்லது பாமா கமிட்டி அப்படின்னு ஒண்ணு தேவையா? நிச்சயமாக தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இங்க இருக்கும். எதுக்கெடுத்தாலும் மீ டூ அப்படிங்கிற ஒரு விவகாரம் முன்னாடி ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டது. சின்மையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சுசித்ராவிலிருந்து ஒரு பாடுபொருளாக, அதாவது பேசு பொருளாக அவர்கள் சொல்கிற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிற விஷயமா இருக்கு. ஆனா இங்க இப்ப பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்த வண்ணமா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நாம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. உதாரணத்துக்கு பாடகி சுசித்ரா ரொம்ப சிறந்த பாடகி, நல்ல குரல் வளம் மிக்கவர் தான். ஆனா சமீப காலங்களாக அவர் பேசுவது எல்லாமே பிதற்றலுடைய உச்சமா தான் நான் பார்க்கிறேன். கணவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டத குத்தம் சொல்றாங்க, கணவரை குத்தம் சொல்றாங்க, கணவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, கணவர் தனுஷ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் என்னைய இப்படி ஆக்குனாங்கன்னு சொல்றாங்க, அதுக்காக கேஸ் போடுறேன்றாங்க, கேஸ் போட்டேன்னு சொல்றாங்க, புகார் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கைகளுமே அடுத்தடுத்து அவங்க மேற்கொள்ளல. சின்மயி அப்படிங்கிற அந்த அற்புதமான பாடகி கூட வைரமுத்து அவர்கள் மேல குற்றம் சாட்டினாங்க. ஆனா வைரமுத்து மேல புகார் கொடுத்தாங்க. ஆனா அந்த வைரமுத்து புகார் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்குள்ளார சின்மயி அடுத்தடுத்த நகர்வுகளை ஏன் செய்யல, ஏன் பெருங்குரல் கொடுக்கல அப்படிங்கிறதும் இங்க தெரியல. அதே போல சமீபத்துல சுசித்ரா பேசியிருக்கிற ஒரு விஷயம், இயக்குனர் சிகரம் என்று இன்றைக்கும் நாம் கொண்டாடிட்டு இருக்கிற கே பாலச்சந்தர் அவர்களை பத்தி சொல்றாங்க. அந்த ஆள் சாகர வரைக்கும் காம பிசாசாவே இருந்தாரு, காமத்தோடயே இருந்தாரு, செக்ஸ் வக்ரம் பிடித்த ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு மறைந்து விட்ட எம்ஜிஆர் மாதிரியானவர்களை, சிவாஜி மாதிரியானவர்களை, புகழ்மிக்கவர்களை, பிரசித்தி பெற்ற டாக்டர்களை, இன்ஜினியர்களை, மருத்துவர்களை, ஏன் சக மனிதர்களை இறந்து விட்ட பிறகு இப்படி சொன்னாக்க உயிரோ புதைச்சவங்க எந்திரிச்சு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு துணிச்சல் காரணமா? என்னுடைய புருஷன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு இங்க தன்னுடைய கணவன்மார்களுக்காக இப்படி குற்றம் சாட்டினதுக்காக நீதி கேட்டு நெடும்பயணம் மதுரையை எரிச்சது போல அப்படின்னு வரணுமா? இல்ல பாலச்சந்தர் சார் அப்படிலாம் இல்ல அப்படின்னு பாலச்சந்தரால் உருவாக்கப்பட்ட 57 ஆண் பெண் அப்படின்னு பாரபட்சம் இல்லாம 57 63க்கும் மேற்பட்ட அறிமுகங்கள் இன்னைக்கு கமல், ரஜினி உட்பட அவங்க எல்லாம் பாலச்சந்தர் சார் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல அப்படின்றத சொல்லணுமா? சுசித்ரா கே பாலச்சந்தரை வம்புக்கு இழுக்கிறதுக்கு என்ன காரணம்? கே பாலச்சந்தர் சாருக்கும் சுசித்ராவுக்கும் எத்தனை படங்கள்ல தொடர்பு இருந்தது, என்ன விதமான தொடர்பு இருந்தது, எந்த படங்கள்ல சுசித்ரா பாலச்சந்தர் சார் கூட பணியாற்றி இருக்காங்க? போற போக்குல ஏதாவது சொல்ல முடியுமா? 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது ராம்ஜி ஒரு பொண்ணோட ஜடையை பிடிச்சு இழுத்தான் அப்படின்னு ராம்ஜிக்கு 57 வயசு இருக்கிற இந்த சமயத்துல யாராவது ஒரு பொருளைய கிளப்பி விட்டாக்க அதை நாம நம்பிட முடியுமா? ஒருவேளை ராம்ஜி இறந்து போன பிற்பாடு இப்படியான புகார்களை யாரோ ஒருத்தங்க சொல்ல அதெல்லாம் நிஜமா பொய்யானே தெரியாம ஒரு பொய் நிஜமாக மாறிவிடக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு ஏன் இந்த விஷயத்தை எடுத்துக்க கூடாது? இங்க தமிழ் நடிகர்கள் சங்கம் இருக்கு, தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்கு, விநியோகஸ்தர்கள் சங்கம் இருக்கு, தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம்லாம் இருக்கு. இவ்வளவு சங்கங்கள்லாம் இருந்தும் கூட இதற்கு பல நாட்கள் கழித்து தான் சுசித்ராவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாலச்சந்தர் சார் தமிழ் சினிமாவினுடைய எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர். எம்ஜிஆருடைய மரணத்துல கூட கடைசி நாள் அன்னைக்கு அவர் இந்த நடிகையோட இருந்தாரு, அந்த நடிகையோட இருந்தாருங்கிற விஷயங்கள் இன்னும் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எம்ஜிஆர் ஒன்னும் அவ்வளவு யோக்கியமானவரெல்லாம் இல்லை அப்படின்னு இன்னைக்கும் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட குணங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை இன்னைக்கும் விமர்சனமா வச்சு பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய பர்சனல், இன்னைக்கு ஜெயம் ரவி நான் என் மனைவியே விவாகரத்து செய்யறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர்
தயவு செய்து அந்த பெண்ணோடு என்ன தொடர்பு படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிடுறதுக்கு எந்த உரிமையோ அதிகாரமோ இல்லை. ஒரு நமக்கு நம்மளுடைய திரையுலகத்துல தமிழ்லையும் சரி கேரள திரையுலகத்திலையும் சரி மிகச்சிறந்த நடிகைன்னு கொண்டாடப்பட்ட ஸ்ரீவித்யா அவர்கள் ஓப்பனா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, எனக்கும் கமலுக்கும் ஒரு காதல் இருந்தது, ஆனா எனக்கும் அவருக்கும் 22 வயது வித்தியாசங்கள் இருந்தது. எங்க அம்மா திட்டினாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கமலஹாசன் மிகப்பெரிய அறிவுஜீவி, மிகப்பெரிய இடத்துக்கு போவாம இப்படிலாம் இருந்ததுனாக்க என்ன ஆகுறது அப்படின்னு எங்க அம்மா எனக்கு என்னைய அறிவுரை கொடுத்தாங்க, அதனாலயே அதை நாங்க உணர்ந்து விலகிட்டோம் அப்படின்னு ஸ்ரீவித்யா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதே போல கமலஹாசன் அவர்கள் விஜய் டிவியில வந்த ஒரு ப்ரோக்ராம் நினைக்கிறேன், டிடியோ யாரோ எடுத்தது, அந்த பேட்டியில அபூர்வ ராகங்கள் படத்துல வரக்கூடிய கமல் ஸ்ரீவித்யாவுடைய ஸ்டில்ல கமல்கிட்ட காமிக்கும் போது இவங்க உங்க தோழியா அப்படின்னு சொல்லி அந்த டிடியோ யாரோ அவங்க கேட்கும் போது கமல் சார் சொல்றாரு, இவங்க காதலினே சொல்லலாம், அதுதான் நிஜம் கூட. இந்த படத்துல எப்படி ஒரு வயதை தாண்டிய ஒரு காதல் இருந்ததோ அதே போலதான் எனக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் அப்படியாக ஒரு காதல் இருந்தது. அந்த அந்த காதல் காதலாகவே கடைசி வரை இருந்தது. அந்த காதல் கல்யாணத்துல முடியலனாலும் கூட காதல் காதல் தான் அப்படின்னு ரொம்ப நெகிழ்வோட கமல் குறிப்பிட்டார். இப்படி பல விஷயங்களை பல பேர் உணர்த்தி கொண்டே இருந்திருக்காங்க. ஒரு விகடன்ல கமல் ஒரு பேட்டியில ஒரு தொடர் எழுதும் போது அந்த தொடர்ல ஸ்ரீதேவி எனக்கு சகோதரியை போல அப்படின்னு குறிப்பிட்டப்ப நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த விஷயத்த சமீபத்துல கூட ஸ்ரீதேவியோட அம்மாவுக்கு நானும் ஸ்ரீதேவியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது மறுத்துட்ட விஷயத்தையும் அவர் பகிர்ந்துக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் ஒவ்வொரு நெஜம் அவங்க கிட்டதான் இருக்கும். நீ இப்ப வந்திருக்கிற சுசித்ரா அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய பி சுசீலாவோ, பெரிய வாணி ஜெயராமோ, பெரிய ஜானகியோ, பெரிய சொர்ணலதாவோ, பெரிய சைலஜாவோ கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடிட்டு சில பாடல்களுக்கு மட்டும் ஒரு நல்ல பாடல்களை பாடிட்டு சில இசையமைப்பாளர்களோட மட்டும் பங்களித்து விட்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கரைச்சு குடிச்சவங்க போல எல்லா பக்கமும் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மனச்சிக்கல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதா தான் நான் நினைக்கிறேன். யாரையும் அவதூறா பேசுறதுக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு வேணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு யாரையும் எதுவுமே பேசிட முடியாது. அப்படிப்பட்ட சுசித்ராக்கள் இங்க ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒன்ன உருவாக்குறதுக்கு போராடுங்க. நடிகைகள் எல்லாரும் சேர்ந்து போராடணும். ஏன் நடிகர் சங்கங்கள் எல்லாமே இதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்குறதுக்கு போராடட்டும். தமிழக அரசு அப்படி ஒரு கமிட்டியை உருவாக்கட்டும். அப்படி உருவாக்கும் போது சின்மயிகளுடைய உண்மையான முகம் என்ன, அவங்க சொல்றதுல இருக்கிற நிஜம் என்ன பொய் என்னங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க அப்பட்டமா தெரிய வரும். இன்னும் சொல்ல போனா சின்மயி குறிப்பிட்டவர்களை கடந்து பல பேர் அப்படி இருக்காங்கன்றதும், பாலச்சந்தர் சார் பத்தி இவங்க சொல்றாங்களே, பாலச்சந்தர் சார் எப்படிப்பட்டவர்ங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் பாலச்சந்தர் சாரை அப்பழுக்கோட சேர வாரி இப்ப பூசுறதுங்கிறது அவருடைய சமாதி மேல நின்று சாணியை இறைக்கிறதுக்கு சமம்தான் அது. அப்படிப்பட்ட விஷயத்தை நாகரிகத்தனத்தோட பேசணும். இப்போது இருக்கிற மீடியாக்களும் கூட இதை ஊதி ஊதி பெருசாக்குறதே இவங்களுக்கு வேலையா போயிடுச்சு. சமீபத்துல ரஜினி கேட்கிறாங்க கேள்வி, அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்ற பல தடவை சொல்லிட்டாரு, அரசியல் வேண்டாம், அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு. அவர்கிட்ட திரும்ப 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 அதையே நீட்டுறாங்க. இந்த மாதிரி சுசித்ராக்கள், இந்த மாதிரி சின்மயிகள் இந்த மாதிரியான புகார்களை ஆதாரத்தோட புகார்களை சொல்லட்டும். அதே போல கே பாலச்சந்தர் சார் சாகர வரைக்கும் அப்படி காம கொடூரனாவே இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் வச்சு, என்ன விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு? சும்மா வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோங்கிற மாதிரி சுசித்ரா பேசக்கூடாது. அவருடைய கணவர், காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவர் தனுஷை பத்தி குத்தம் சொல்றது, கார்த்திகை பத்தி அவருடைய கணவரை பத்தி குத்தம் சொல்றது, சுத்தி இருக்கிறவங்களை பத்தி குத்தம் சொல்றது, அந்த நடிகரை குத்தம் சொல்றது, இந்த நடிகரை குத்தம் சொல்றதுன்னு அவங்க சொல்கிற பட்டியல்ல ஒரு நல்லவரை கூட சொல்ல காணும். அவங்களும் பஃபுக்கு போறாங்க, அவங்களும் அந்த இரவு நேர பார்ட்டிகளுக்கு விடிய விடிய இருக்காங்க போறாங்கன்றதையும் அவங்க ஒத்துக்கத்தான் செய்யறாங்க. முதல்ல கொஞ்சம் தமிழ் சினிமா கண்ணாபின்னு பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பூட்டு ஒண்ணு போடணும்.
அதுதான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு உண்மையான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஊடகங்களும் நெருப்பை கொளுத்தி போடாம இருக்கணும். அப்படி நெருப்பை கொளுத்தி போட்டு குளிர் காய்கிற ஒரு கேவலமான பிசினஸை ஊடகங்களும் செய்யக்கூடாதுங்கிறதான் என்னுடைய வருத்தமும் வேதனை. வணக்கம்.